எந்த இடத்துல போட போகிறீங்க? மாற்ற போகிறீங்களா? நான் ரன் பண்ணுவேன். ஓகே ஓகே. மார்னிங் இதில் என்ன சார் உங்களுக்கு தெரியாதெல்லாம் உங்களுக்கு சார் நீங்கள் ஒரு ஆள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு மணிக்கு இல்லை, ஒரு 2 மணிக்கு ஓகேவா? பாக்ஸ் உள்ள அப்படியே போடுங்க.
check, check, check. Check, 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 1, 2, 3, check, check, 1, 2, 3, check, 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 1, 2, 3, check. Check, 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 1, 2, 3, check, 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 1, 2, 3, check, check, 1, 2, 3, check, 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 1, 2, 3.
சொல்லிட்டாரா? கட் பண்ண சொல்லு, கட் பண்ணு சொல்லு சொல்லு.
இல்லை ஒன்னொருத்தராக இருக்கு. அவர் பார்த்து காலம் கனிந்தது வாழ்வு மலர்வதற்காக இந்த இனிமையான வார்த்தைகளோடு இன்றைய நாளை நம்ம தொடங்க இருக்கிறோம். இதன் முதல் நிகழ்வாக தமிழ்த்தாய் வாழ்த்து. அனைவரும் கொஞ்சம் எழுந்து நின்னீங்கன்னா நல்லாயிருக்கும். தமிழ்த்தாய் வாழ்த்து. நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை சீராறும் வதனமென திகழ்பரத கண்டமிதி வெக்கணமும் அதில் சிறந்த திராவிடர்கள் திருநாளும் தக்க சிறு திரை முதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறந்து என்று செய்ய மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. நன்றி. அனை அனைவருக்கும் இந்த காலை வணக்கம். தமிழ்நாடு வாணிய செட்டியார் மேட்ரிமோனி நடத்தும் இந்த மாபெரும் சாதக பரிவர்த்தனைக்கு வருகை தரும் வாணிய சொந்தங்கள் அனைவரையும் வருக வருக என உங்கள் அனைவரையும் வரவேற்கின்றோம். நம்ம அனைவருக்கும் ஒரு சின்ன விஷயத்தை ஞாபகப்படுத்திட்டு நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலான்னு நினைக்கிறேன். என்னென்னா, வரலாற்றில் நான் சில விஷயங்கள் நிஜமாகவே மறைக்கப்பட்ட ஒரு விஷயங்கள் இருக்குது. நம்ம நிறைய பேர் சின்ன வயசில் படிச்சிருப்போம். வாஸ்கோட காமா இந்தியாவை கண்டுபிடிச்சாரு, அவர் கப்பல் வழி பயணம் மேற்கொண்டார், அப்போது இந்தியாவை கண்டுபிடிச்சாருன்னு சொல்லுவாங்க. அதுதான் நம்ம பாட புத்தகங்களில் இருக்கும். அதுக்கு பின்னாடி மறைக்கப்பட்ட சில விஷயங்கள் இருக்குது. சரிங்களா? அவங்களுக்கு எப்படி இப்படி ஒரு நாடு இருக்குன்னு தெரியுங்களா?
அவங்களுக்கு இப்படி ஒரு நாடு இருக்குது, இதை ஏன் கண்டுபிடிக்கணும்னு அவங்க எதிர்பார்க்குறாங்க? அவங்க ஏன் இங்கே வரணும்னு எதிர்பார்த்தாங்க? அதாவது உலகத்திலேயே சில அற்புதமான பொருட்கள் நம்மக்கிட்ட தான் விளைஞ்சுது, சரிங்களா? மிளகு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்மக்கிட்ட தான் இருந்தது. இதை வாணிகம் செய்தவர்கள் இங்கேருந்து அங்கே போய் அந்த பொருட்களை விற்றாங்க, வாணிபம் செஞ்சாங்க. இந்த பொருளை இவங்ககிட்ட வாங்கும்போது ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கே, நம்ம நேரடியாக போவோம் வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கொள்முதல் பண்ணுவதற்காக முதல்ல அவங்க இந்தியாவை தேடி வர்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த உலக நாடுகளுக்கு இதில் வரும்போது பார்த்திங்கன்னா நிறைய அவங்ககிட்ட இருந்தது ஒரு சின்ன கப்பல், பிரிட்டிஷ்கிட்ட இருந்தது ரொம்ப சின்ன கப்பல். அது பார்த்திங்கன்னா அந்த கரையோரத்தில் ஒரு 5-15 கிலோமீட்டருக்குள்ளே தான் அதனால் பயணம் பண்ண முடியும். அப்போ ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கப்பலால் பயணம் பண்ண முடியல, சரிங்களா? காற்று, இந்த கடலோட சீற்றத்தினால அவங்களால பயணம் பண்ண முடியல. அப்போது 4 பெரிய கப்பல் அவங்கள அரவணைச்சதாகவும், அதுக்கு நடுவில் அந்த கப்பலை வச்சு அவங்கள கூட்டிகிட்டு இந்தியாவை காமிச்சதாகவும் மறைக்கப்பட்ட வரலாறுகள் இருக்குது. அந்த கப்பல் யாருது தெரியுங்களா? அந்த 4 கப்பல் அவசியம் இல்லை, நம்ம வணிகர்களோடது. அந்த கப்பல் எப்படிப்பட்டது தெரியுங்களா? அந்த பிரிட்டிஷ் வச்சிருந்த கப்பல் மாதிரி 100 மடங்கு பெருசு, சரிங்களா? ஸோ அந்த மாதிரியான ஒரு குலத்தில் இருந்து வந்த நாம இன்னைக்கு நம்மளோட மகன்களுக்காகவும் மகள்களுக்காகவும் வரன் தேடி வந்திருக்கோம். இந்த காலம் கனிந்தது, இந்த மிகப்பெரிய ஒரு சமூகத்திலிருந்து, நம்ம பின்னணியிலேருந்து நம்ம வந்திருக்கோம் அப்படிங்கிற சிறிய நினைவூட்டலோட இந்த நிகழ்வை நாம் தொடங்க இருக்கிறோம். நிகழ்வின் முதல் கட்டமாக திருவிளக்கு ஏற்றுவதற்காக நிறுவனரை அழைக்கிறோம். அம்மா யாரோ ஒரு எத்தனை பேர்? அம்மா வாங்க, ஒரு 5 பேர் நீங்கள் வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். குற்று விளக்கு ஏற்றி நம்ம குளத்தில் பிறந்தவங்க நீங்கள் வாங்க, நீங்கள் ஏற்றி வச்சு அதை ஆரம்பித்தா தான் சரியாக இருக்கும். வாங்க, 2 பேர் இருக்காங்க, இன்னும் ஒரு 3 பேர் வாங்கம்மா, வாங்க. நன்றிம்மா. பிடிச்சிக்கோங்க அந்த சைடு. இன்று ஏற்றப்பட்ட இந்த திருவிளக்கு என்பது இன்று ஏற்றப்பட்ட இந்த திருவிளக்கானது நம் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் நீங்காது நின்று சுடர்விட்டு நம் குடும்பங்களும் மகிழ்வோடு இருப்பதற்காக எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இந்த நிகழ்வை நம்ம ஆரம்பிக்கிறோம்.
முதல்ல இந்த நிறுவனத்தை பற்றி உங்களுக்கு கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். நம்ம இந்த நிறுவனத்தை உருவாக்கியது யார், இந்த நிறுவனம் எத்தனை ஆண்டுகளாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது, அது மட்டும் இல்லாமல் இதில் என்னென்ன நிகழ்வுகள் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத உங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காக இந்த நிறுவனத்தின் நிறுவனர் எனக்கு தெரிஞ்சு இந்த நிறுவனத்தோட நிறுவனரை இது வரைக்கும் 4 வருடமாக இந்த நிறுவனம் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. நிறுவனரோட நீங்கள் இது வரைக்கும் நீங்கள் பார்த்துருக்க வாய்ப்பே கிடையாது. ஏன்னா எல்லாமே ஆன்லைன்லேயே நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஸோ முதல் தடவையாக எனக்கு அந்த வாய்ப்பு கிடச்சிருக்கு. இந்த நிறுவனத்தோட நிறுவனரை அறிமுகப்படுத்தும் வாய்ப்பு எனக்கு கிடச்சிருக்கு. மிஸ்டர் அருண் பிரபு வாங்க சார். ஸோ இந்த நிறுவனத்தை பற்றியும் இந்த நிறுவனத்தில் எப்படி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத பற்றி ஒரு 2 நிமிஷம் அவர் பேசுவார். நான் இந்த டிஎன்விசிஎம் வெப்சைட் பார்த்தீங்கன்னா நான் 2000 லாக்டவுன் பீரியடில் தான் ஸ்டார்ட் பண்ணேன். அப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய குடும்பம் சார்ந்தவங்களுக்கு நான் வரன் தேடிட்டு இருந்தேன். அப்போ நம்ம சமுதாயத்தில் வரன் தேடுறதுங்கிறது ரொம்ப பெரிய கஷ்டமாக இருக்குங்கிறத அப்போ தான் நான் ஃபீல் பண்ண முடிஞ்சுச்சு. ஸோ அப்போ நம்மளுக்கு ஏன் வெப்சைட் ஒன்று இருக்கக்கூடாது அப்படின்னு நான் பண்ணிகிட்டு இருந்தேன் லாக்டவுன் டயத்தில் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டார்ட் பண்ணி 600 rupees தான் சார்ஜ் பண்ணோம். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வெப்சைட் அப்போ ஓப்பன் பண்ணோம்னா வெப்சைட்டுக்குன்னு ஒரு ப்ரைவசி பாலிசின்னு ஒன்று இருக்குது. அந்த ப்ரைவசி பாலிசியெல்லாம் வயலேட் பண்ணிவிட்டு ஓப்பனாக நம்பர் யார் வேணாலும் பார்க்கலாம், எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது, நம்மளோட சொந்தம் எல்லாருமே பார்க்கணும் அப்படின்ற கண்டிஷனில் நம்ம எல்லாருமே பண்ணியிருந்தோம். அப்புறம் என்னதுன்னா ப்ரைவசி பாலிசியில் எங்களுக்குலேருந்து ஒரு கொக்கி போட்டாங்க, இந்தமாரிலாம் ஓப்பனாக காட்டக்கூடாதுன்ட்டு. அது மட்டும் இல்லாமல் நம்ம புரோக்கர்ஸ் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அந்த நம்பர்ஸ் ஓப்பனாக வரதுனால எடுத்து நம்ம சொந்தங்கள்ட்டெல்லாம் 3000 கூட 5000 கூடன்னு வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் என்ன பண்ண ஆரம்பிச்சிச்சுன்னா வேறு வழி இல்லாமல் அந்த ப்ரைவசி பாலிசியெல்லாம் ஃபாலோ பண்ணி திருப்பி நம்ம அதை க்ளோஸ் பண்ணோம். திருப்பி அடுத்தது பார்த்திங்கன்னா அப்போல்லாம் ஃபோட்டோஸே இருக்காது. ஸோ ஃபோட்டோஸ் ஆட் பண்ணோம். ஒவ்வொரு கஸ்டமர் எங்களுக்கு ஃபீட்பேக் கொடுப்பாங்க, சார் எங்களுக்கு ஜாதகத்தை ஆட் பண்ணுங்கள், இந்தமாரி. இப்போ கூட வியூ ஃபுல் டீட்டெயில்ஸ்னு ஒரு ஆப்ஷன் வச்சுருக்கோம். இந்த ஆப்ஷன் பார்த்திங்கன்னா நம்ம கஸ்டமர் கேட்டது தான். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா உள்ளே எடிட் ஆப்ஷன் வைக்கிறோம். இப்போ நீங்கள் உள்ளே போய்ட்டு உங்களோட பையனுக்கு இன்றைக்கி சம்பளம் 50,000 இருக்கும், எங்கள்கிட்ட பதிவு பண்ணிட்டு போயிருப்பீங்க. அந்த நல்ல விஷயம் இன்னொரு 10,000 20,000 சம்பளம் கூட்டியிருக்கோம், எங்களுக்கு ஃபோன் பண்ண தேவையில்ல, நீங்களே உங்களை எடிட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷன்லாம் ஃபர்தராக நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். உங்களோட ரெக்குயர்மெண்ட் என்னென்ன வேணுமோ அதை நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அடுத்து இன்னொரு திங் என்னென்னா, இப்போ எங்கள் தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட் பாபநாசத்தில் வச்சு ரன் பண்ணிகிட்ருக்கோம். ஸ்டேட் கவர்மெண்ட் அப்ரூவல் வாங்கியிருக்கோம். சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ட்ராய்னு சொல்லுவோம், இந்திய தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையம்ன்ட்டு. அந்த ஆணையத்துலேயும் நம்ம பி கோடுன்னு ஒன்று தனியாக ஒன்று வாங்கணும், அப்போ தான் அந்த வெப்சைட் வச்சு ரன் பண்ண முடியும். அதுவும் வாங்கியிருக்கோம். அப்புறமேல் பார்த்திங்கன்னா 2008 திருமண இணையதள சட்ட மசோதான்னு ஒன்று தாக்கல் பண்ணியிருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டில். அந்த ரூல்ஸ் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். அந்த ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுறதுனால தான் நம்ம வெப்சைட் இன்னமும் நம்ம ரன் ஆகிட்டுருக்கு. இன்னொரு திங் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் மந்த் மே மந்த் தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட் பாபநாஸ்லேயே டேரெக்டாக ஒரு ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணுறோம். அங்கேயும் டேரெக்டாக பார்த்துக்கலாம். இன்னொன்று திங் பார்த்திங்கன்னா வர 1ஆம் தேதி இங்கே வேளச்சேரியிலே ஒரு ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணுறோம். இங்கே உள்ள எல்லா டீட்டெயில்ஸுமே நீங்கள் ஆஃப்லைன்லேயும் நாங்கள் பிரிண்ட் எடுத்துக்கலாம். சிஸ்டத்தில் எல்லாமே நாங்கள் நீங்கள் உங்களோட ரெக்குயர்மெண்ட்டை கேட்க அதுக்கேற்ற மாதிரி எங்கள்கிட்ட இருக்க சாஃப்ட்வேர் டீமை வச்சு நாங்கள் அப்படியே நம்ம ஆஃப்லைன்லேயும் கொண்டு வந்திருக்கோம். இப்போ நீங்கள் ரெஜிஸ்டர் ஆகிருக்கு இல்லையா, ரெஜிஸ்டர் ஆனதை அப்படியே பிரிண்ட்டு கொடுத்தோம்னா எங்கள் ஆஃபீஸில் பிரிண்ட் எடுத்து வச்சுருவோம். நீங்கள் எல்லா டீட்டெயில்ஸ் உங்கள் ஃபோட்டோ எல்லாமே பிரிண்ட் அவுட்டோட வந்துடும். நீங்கள் ஒரு 4 டீட்டெயில் பார்க்குறீங்க, பார்த்துட்டு எங்களுக்கு இந்த டீட்டெயில் வேணும் அப்படின்னீங்கன்னா அதை உங்களுக்கு அடுத்த செகண்ட் பிரிண்ட்டு போட்டு கொடுத்துருவோம். எதுக்கும் நீங்கள் வெயிட் பண்ண தேவையில்ல. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா திருவாரூர் டிஸ்ட்ரிக்டில் ஒரு பிரான்ச் ஓப்பன் பண்ணுறதுக்காக இடம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு ஈவெண்ட் திருச்சியில் பண்ணலான் இருக்கோம். ஸோ நம்ம கம்யூனிட்டியில் இந்த வரன் தேடுறதுங்கிறது ஒரு ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கக்கூடாது. இன்னொரு திங் நான் உங்களுக்கு நம்பர் தரமாட்டேன், நான் வச்சுப்பேன், எனக்கு காசை கொடு, அந்த கதையெல்லாம் இங்கே கிடையவே கிடையாது. நம்பர் கான்டாக்ட் நம்பர் எடுத்திங்கன்னா நம்பர் நீங்களே எடுத்துடலாம், நீங்களே பேசுனா தான் இன்ட்ராக்ட் பண்ணால் தான் உங்களுக்கு வரும். நான் நடுவில் நின்றுக்கிட்டு இந்த நம்பரை நான் மறைச்சி வச்சுக்கிட்டு அவங்க அப்படி சொன்னாங்க இப்படி சொன்னாங்க, அந்த கதையே கிடையாது. கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எடுக்கிறீங்களா, நம்பர் எடுங்க. ஃபுல் டீட்டெயில்ஸ் ஜாதகம் பார்க்குறீங்களா, பார்த்துக்கிங்க, வீட்டில் உட்காந்தே பார்த்துக்கலாம். நம்ம ஒரு வெப்சைட் இருக்குன்றது 4 பேருக்கு தெரிய மாட்டேங்குது. சார் மதுரையிலேருந்து ஃபோன் பண்ணாங்கண்ணா, சார் பார்சலில் ஒன்று அனுப்பிவிட்டாங்க, நான் எனக்கு இவ்வளோ போயிடுச்சு, எனக்கு இந்த ஊர்லேருந்து எனக்கு அனுப்புனாங்க அப்படின்னு ஒவ்வொரு கமெண்ட்டாக இருப்பேன். எனக்கு அதுக்கப்புறம் தான் ஓப்பன் பண்ணோம். நம்ம ஒரு ஈவெண்ட் பண்ணுவோம், நம்மளுக்கு ஒரு வெப்சைட் இருக்குது, நம்மளுக்கு ஒரு ஆஃபீஸ் இருக்குது, வாணிய செட்டியாக இருக்குன்னு ஒரு 10 பேர் உங்களுக்காக வேலை பார்த்துட்ருக்காங்க, டெய்லி வேலை பார்த்துட்ருக்காங்க.
காலையில் 10 மணிக்குலேருந்து சாயந்தரம் 5:30 மணி வரைக்கும் நம்ம ஆஃபீஸ் இருக்குது. எப்போ ஃபோன் பண்ணாலும் உங்களுக்கு நாங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ண தயாராக இருக்கோம். சண்டே ஒரு நாள் லீவு, மற்றபடி உங்களுக்கு எப்பொழுதுமே நாங்கள் வந்து சர்வீஸ் பண்ண ரெடியாக இருக்கோம். இப்போ இந்த ஈவெண்ட்டுக்கு வந்திருக்கீங்க, உங்களுக்கு எல்லாமே பதிவு பண்ணிக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு இதில் எதனா ஒரு சஜஷன் இருக்குது அப்படின்னா கூட எங்கள் ஆஃபீஸ் நம்பர் 2 நம்பர் கொடுத்துருக்கோம், நீங்கள் எங்களுக்கு கொடுங்க. உங்கள் சஜஷனை ஏற்றுப்போம். நாங்கள் ஃபர்தராக உங்களுக்கு என்ன வேணுமோ நம்ம பண்ணித்தரோம். ஏன்னா எல்லாமே நம்ம கம்யூனிட்டி நம்ம பண்ணால் வேறு யார் பண்ணுவா சொல்லுங்கள்? தேங்க்யூ சார். நன்றி. இந்த நிகழ்வின் அடுத்த நிகழ்வாக நம்ம வந்து வரன்களை அறிமுகப்படுத்தும் இடத்துக்கு வந்திருக்கோம். சரி, இந்த நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா நமக்காக நம்மவரால் நடத்தப்படும் ஒரு நிறுவனம். இந்த நிறுவனத்தில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்திருக்க எல்லாருக்குமே வந்து ஒரு சின்னதாக ஒரு ஃபன் ஒரு கேம் மாதிரி ஒன்று எதாவது கண்டக்ட் பண்ணலாம், அவங்களுக்கு வந்து சின்னதாக ஏதாவது ப்ரைஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களோட நிறுவனத்தில் சார்பாக ஒரு சின்னதாக யோசித்து வச்சுருந்தோம். அப்படி வந்து பார்த்திங்கன்னா இப்போ யாருக்கு நம்ம கொடுக்கறது அந்த யோசிப்போம் இல்லையா? அதனால் இப்போ நம்ம வந்து லக்கி ட்ரா மாதிரியும் வந்து அது ரொம்ப ஓல்டு ஸ்டைல், லக்கி ட்ரா பண்ணுறது, குலுக்கி எடுக்கிறது இதெல்லாம். ஸோ அதனால் நாங்கள் வேறு ஒன்று பிளான் பண்ணியிருக்கோம். ஒரு சீட்டு உங்களுக்கு கொடுக்குறோம், சரிங்களா? ஒரு சின்ன ஸ்லிப் ஒன்று. கௌதம் இல்லை, தனுஷ். ஓகே. ஸோ ஒரு சின்னதாக ஒரு சீட்டு உங்களுக்கு எல்லாருக்கும் கொடுப்போம். உங்களுக்கு எல்லாருக்கும் பேனா கையில் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன், சரிங்களா? நான் சொல்லும் போது ஒரு நிமிஷம் இருங்க, சரிங்களா? நான் உங்களுக்கு வந்து ஒரு சீட்டு உங்களுக்கு கொடுக்குறேன். அந்த சீட்டில் வந்து பார்த்திங்கன்னா 3 லைன்ஸ் இருக்கும். அந்த 3 லைன்ஸ்லேயும் வந்து ஒரு 6-7 பாக்ஸஸ் இருக்கும். ஒவ்வொரு பாக்ஸ்லேயும் ஏதாவது ஒரு நம்பர்ஸ் இருக்கும், சரிங்களா? 2, 5 அந்த மாதிரி ஏதாவது ஒரு நம்பர் இருக்கும். 3 லைன்ஸ் இருக்கும், சரிங்களா? நான் வந்து சீக்வெண்ட்டாக நான் என்ன பண்ணுவேன்னா, ஒரு சின்ன டைம்ஸ்க்கு அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னா, உங்களுக்கு ஒரு நம்பர் சொல்வேன். நான் சொல்கிற நம்பர் உங்களோட சீட்டில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கணும், சரிங்களா? நான் சொல்கிற நம்பர் உங்களோட சீட்டில் இருந்துச்சுன்னா நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கணும். அதில் ஒரு 15 நம்பர் இருக்கும், சரிங்களா? யாருக்கு அந்த 15 நம்பரும் மார்க் ஆகிருக்கோ அவங்க தான் இந்த நிகழ்வோட அதிர்ஷ்டசாலி. அவங்களுக்கு பரிசு கொடுத்துருவோம். அப்படி இல்லைங்க எனக்கு வந்து 2 தான் இருக்குது, இல்லை 1 ஆயிருக்கு, அட்லீஸ்ட் 1 இருந்தாலும், இல்லை 2 குறைஞ்சபட்சம் 2 ஆயிருக்கு அப்படின்னாலும் நம்ம அதுக்கு நான் இது பண்ணி கொடுத்துருவோம், சரிங்களா? இப்போ அந்த சீட்ஸ் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அந்த கவர் எடுத்துவாங்களேன். கவர் இருக்கு. அவங்களுக்கா? கொஞ்சம் வேகமாக கொடுங்க.
நிமிஷம் அந்த சீட்டை கொடுங்க. அப்படியே வச்சு இந்த மாதிரி சீட் உங்களுக்கு வரும். இப்போ நண்பர்கள் கொடுத்துட்ருக்குறாங்க சரிங்களா. இந்த மாதிரி சீட் உங்ககிட்ட வரும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைனில் 9 பாக்ஸஸ் இருக்குது. அந்த 9 பாக்ஸில் 5 நம்பர்ஸ் இருக்குது சரிங்களா. ஸோ இந்த மாதிரி 9 பாக்ஸஸ் 3 லைனில் இருக்கும். ஒவ்வொன்றுலேயும் 5 நம்பர்ஸ் இருக்கும். அது டிஃப்ரெண்டான நம்பர்ஸாக இருக்கும் சரிங்களா. ஸோ இந்த மாதிரி நம்பர்ஸ் வந்து உங்கள் ஏதோ ஒரு ரேண்டமாக உங்களுக்கு நம்பர் வந்திருக்கும். இப்போ நானும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரேண்டமான நம்பர்ஸ் தான் சொல்லுவேன். ஏதாவது ஒரு 2-3 நம்பர் சொல்லுவேன். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு 3 சொல்கிறேன் அப்படின்னா உங்கள் சீட்டில் 3ன்னு இருந்துச்சுன்னா அதை நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கணும். இப்போ நான் வந்து 27ன்னு சொல்கிறேன். உங்கள் சீட்டில் 27 இருக்கான்னு நீங்கள் பார்க்கணும். 27 இருந்துச்சுன்னா அதை நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கணும். ரொம்ப சிம்பிள் சரிங்களா. தண்ணி கிடைக்குமா? தம்பி இந்த பக்கம் ஒருத்தர் கொடுங்க. இந்த பக்கம் யாராவது ஒருத்தர் கொடுங்க. இதற்கு நடுவில் ஒரு சின்ன தகவல். இப்போ உங்கள் கையில் எல்லாருக்குமே வந்து இந்த மாதிரி ஒரு அட்டை ஒன்று கொடுத்துருப்பாங்க சரிங்களா. இது யாருன்னு தெரியுதுங்களா? இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா வாணியர் குலதெய்வம் அருள்மிகு அன்பிற்பிரியால் அம்மன் அப்படின்னு போட்டிருப்பாங்க. இவங்க வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த குளத்திலே பிறந்து இங்கே வளர்ந்து சிவனை நோக்கி தவம் இருந்து அவங்களே வந்து திருமணம் செய்து கொண்ட ஒரு கடவுளாக மாறினவர்கள் சரிங்களா. அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருக்குமே வந்து குலதெய்வம். ஸோ அதாவது நம்ம குலத்தில் சக்தி நிலையாக அடைஞ்ச ஒரு தெய்வம் வந்து இவங்க. அவங்கள வச்சு அதுக்காக தான் வந்து அதை அறிமுகப்படுத்தணும், உங்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரியான ஒரு கார்டு உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இதில் பின்னாடி நிறுவனத்தோட டீட்டெயில்ஸ் உங்களுக்கு இருக்கும் சரிங்களா. யாருக்காவது கிடைக்கலைங்களா? எல்லாருக்கும் கிடைச்சதுங்களா? தம்பி அங்கே கொடுங்க. நீங்கள் வெயிட் வச்சுக்கோங்க கையில். யாராவது கேட்டாங்கன்னா கொடுத்துருங்க சரியா. அங்கே அந்த இடத்துல நின்றுங்க. யாருக்காவது இந்த சீட் வரல அப்படின்னா தம்பிகிட்ட கேளுங்க, அவன் தம்பி கொடுப்பாரு சரிங்களா. எல்லாருக்கும் வந்துருச்சுங்களா? யாருக்காவது வரலன்னா மட்டும் கொஞ்சம் கை தூக்குங்க, அவங்க வாங்கிக்கலாம். ரைட். சரி ஆரம்பிக்கலாங்களா? ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். சரி, அது ரெடி ஆகிற வரைக்கும் நம்ம அடுத்து இந்த கேமை கண்டினியூ பண்ணுவோம் சரிங்களா. இதுலேருந்து 90 நம்பரில் ஏதாவது ஒரு நம்பர் சொல்லுங்கம்மா. 87. 87. 87 உங்கள் சீட்டில் இருக்கா பாருங்கள். 87 இருந்துச்சுன்னா அதை நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. 87. உங்கள் சீட்டில் இருந்துச்சுன்னா மார்க் பண்ணிக்கோங்க. ரைட். நீங்கள் 1லேருந்து 90 ஏதாவது நம்பர் சொல்லுங்கள்.
45. 45. 45. உங்கள் சீட், உங்கள் கையில் கொடுக்கப்பட்ட சீட்டில் 45 இருக்கான்னு மட்டும் பாருங்கள். இருந்துச்சுன்னா மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து மேடம், நீங்கள் ஒரு 1லேருந்து 90க்குள்ள ஏதாவது ஒரு நம்பர் சொல்லுங்கள். 85. 85. உங்கள் கையில் இருக்கிற சீட்டில் 85 இருக்கான்னு பாருங்கள். நான் நம்பர்ஸ் ரிப்பீட் பண்ணுறேன். 87, 85, 45. இந்த 3 நம்பர் பேசியிருக்கோம். சரிங்களா? இந்த 3 நம்பர் உங்கள் சீட்டில் இருந்துச்சுன்னா நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. ரைட்? சரியா? சரி, ஓகே. சரி சரி, ரைட். இன்னும் 2 நம்பர் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம போகலாம். 66. 66 உங்கள் இதில் இருக்கா? 66ஆம் நம்பர். ஓகே, இன்னும் ஒரு நம்பர் மேடம் நீங்கள் சொல்லுங்கள். 5. 5. 5. ரைட். ஸோ நான் மறுபடியும் அந்த 5 நம்பர்ஸ் நான் படிக்கிறேன். 5, 45, 66, 85, 87. இந்த நம்பர்ஸ் எல்லாம் உங்கள் இதில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. நம்ம தொடர்ந்து இந்த கேமை விளையாடிட்டே இருப்போம். அதுக்கு நடுவில் நம்ம ஆக்சுவலாக வந்த வேலையை நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ரைட். ஸோ முதல்ல நம்ம வந்து இந்த வரன்களை அறிமுகப்படுத்தும் நிகழ்ச்சிக்குள்ளே நம்ம வரோம். முதல்ல வரனா நம்ம யாரை பார்க்குறோம் அப்படின்னா சேது சுந்தர். அந்த அவர்கள் குடும்பத்தார் யாராக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வரலாம். சேது சுந்தர் வாங்க. அவரோட ராசி பார்த்தீங்கன்னா கும்பம், பூரட்டாதி நட்சத்திரம். ஓகே. அவர் பிஇ படிச்சிருக்காரு அண்ட் ஃபன் பிளேஸ் என்டர்பிரைசஸில் வேலை பார்த்துட்டு இருக்காரு. வெப் டெவலப்பராக இருக்கார். மாதம் 43,000 ரூபாய் சம்பாதிச்சு கொட்டுட்ருக்கிறாரு. அவரை பற்றி சில இதை கேட்போம். நீங்கள் தானே? அவர் யார்? அவருக்கு என்ன எதிர்பார்ப்பாரு? ஸோ அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஸோ என்னுடைய பெயர் நாகராஜன். நாங்கள் சென்னையில் இருக்கோம். என்னுடைய மச்சான் வந்து சேதுசுந்தர். ஸோ எங்களோட நேட்டிவ் வந்து பழனி. இப்போ இருக்கிறது சென்னையில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறாரு. ஸோ பையனோட பேர் சேதுசுந்தர். ராசி கும்பம், நட்சத்திரம் வந்து புரட்டாதி. ஸோ சென்னையில் வந்து ஃபன் பிளேஸ் என்டர்பிரைசஸில் வெப் டெவலப்பராக ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ எங்கள் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி. ஸோ நல்ல படித்த குணமுள்ள பொண்ணாக தம்பிக்கு எதிர்பார்க்குறோம். ஸோ பொண்ணை வந்து மோர் தென் மருமகள் எங்களோட மகளாக பார்த்துப்போம். ஸோ அதனால் நல்ல வரன்கள் இருந்தால் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. நன்றி. தமிழ்நாடு வாணிய செட்டியார் மேட்ரிமோனி சார்பாக இந்த வரனுக்கு சிறப்பான வரன் அமைய வாழ்த்துகிறோம். நன்றி. அடுத்தது போகலாம். இந்த சூப்பர் வரனை பற்றி எதாவது தெரிஞ்சுன்னா அண்ணா ஐயா அங்கே தான் இருக்கிறாரு. அப்படியே பார்த்து நீங்கள் அப்படியே கொத்திட்டு போயிடலாம். ரைட். அடுத்த மகன் பேர் வந்து பார்த்திங்கன்னா புவனேஷ். அவரோட ராசி தனுசு, நட்சத்திரம் பூராடம். பிகாம் படிச்சிருக்காரு. சிஎம்ஏ ஃபைனல் பண்ணிச்சுட்டு இருக்காரு. டிஎன்இபியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. சார் டிஎன்இபி சார் பார்த்துங்க, கரண்ட் தான் ரொம்ப சர்றன்னு போய்கிட்டு இருக்குது. அண்ட் ஜூனியர் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு மாதம் 30,000 ரூபா சம்பளம். அவரோட குடும்பத்தார் வந்திருக்காங்க. அவரை பற்றி சில நிகழ்வு சொல்லுவாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயி சார், பார்த்துக்கோங்க. வணக்கம்ங்க எல்லாருக்கும். என்னோடய பையனுக்கு தான் பார்க்க வந்திருக்கேன் நான். 2 பையன். இவன் முதல் பையன். ராகு கேது தோஷம் இருக்குது. 24 வயசு ஆகுது அவனுக்கு. நீங்கள் பொண்ணு வீட்டில் யாருன்னா இருந்தீங்கன்னா தொடர்பு கொள்ளலாம். வேலை பரமிட்டு தான் அவனுக்கு. சிஎம்ஏ ஃபைனல் முடிச்சுட்டானாக்கா மேற்கொண்டு போஸ்டிங் அவனுக்கு கிடைக்கும். 1 lakh கிட்ட வரும் சம்பளம் அவனுக்கு. கொஞ்சம் பார்த்து தொடர்பு கொள்ளுங்க. ஓகேங்களா? தேங்க்ஸுங்க எல்லாரும். நன்றி. நன்றி. தமிழ்நாடு வாணிபர் செட்டியார்
மேட்ரிமோனி சார்பாக இந்த குடும்பத்திற்கு நல்ல மருமகள் கிடைக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறையருளை நாங்கள் வேண்டுகின்றோம். அடுத்த வரனை பார்க்கலாம். அஸ்வந்த், அவர் பேர் அஸ்வந்த். அடுத்த வரனுடைய பெயர், அவருடைய ராசி தனுசு, நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா பூராடம். அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா சுத்த ஜாதகம், பிடெக் பண்ணியிருக்கிறாரு, சிம்லன்ஸ் ப்ரைவேட் லிமிடெடில் ஒர்க் பண்ணிட்டுருக்காரு, டீம் லீடராக இருக்கார், மாதம் 1,50,000 ரூபாய் சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அவரோட குடும்பத்தார் யாராக இருக்கீங்கன்னா வாங்க. சரி, அந்த அவருக்கு என்ன மாதிரியாக பெண் வேணும் அப்படிங்கிறது லைட். அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் வந்து அஸ்வந்த் வந்து என்னுடைய சகலையோட பையன். அவன் வந்து பாண்டிச்சேரியில் இருக்கான். அவனோட வேலை வந்து சென்னையில் பார்க்குறான். நவ் he has been promoted to manager. This was given some time back. Now he is earning 2.21 lakhs per annum. ஒரே பையன், சொத்து இருக்குது, நல்ல வழக்கமோடு சொல்கிறது தான், பொண்ணை மருமகளை பார்க்காம மகளாக பார்க்குறோம் அப்படின்ற மாதிரி தான் பார்த்துப்பாங்க. கண்டிப்பாக நல்ல வரணுன்னு தான் எங்களை கான்டாக்ட் பண்ணலாம். நன்றி. இவருக்கு சிறந்த மருமகள் அமைய வேண்டும் என்று, நல்ல வரம் அமைய வேண்டும் என்று இந்த தமிழ்நாடு வாணிப செட்டியார் மேட்ரிமோனியின் சார்பாக வாழ்த்துகிறோம். அடுத்த வரன் மணமகள் பெயர் வந்து பார்த்திங்கன்னா இணைய ரஞ்சினி. அவரோட ராசி வந்து பார்த்திங்கன்னா விருட்சகம், நட்சத்திரம் அனுஷம், சுத்த ஜாதகம், பிஎஸ்எம்எஸ் படிச்சிருக்காங்க, எம்டி சித்தா முடிச்சிருக்காங்க, கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. நோட் த பாயிண்ட் யுவர் ஆனர், கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. சித்தா டாக்டர், நமக்கு தான் இருக்கிறதுலேயே மிகப்பெரிய எக்ஸ்பென்சிவ் டாக்டர் எக்ஸ்பென்சஸ் தான். சித்தா டாக்டர் இருக்கிறாரு, சரிங்களா? ரைட், கீழே வாங்க. ப்ரொஃபஷன், மாதம் ரூபாய் 50,000 சம்பாதிச்சிட்டு இருக்கிறாங்க, கவர்மெண்ட் எம்ப்ளாயி. இந்த குடும்பத்திலேருந்து யாராவது வந்திருந்தீங்கன்னா வரலாம், வாங்க. சரி, வந்துட்டு இருக்காங்க. இந்த குடும்பத்தில் யாராவது இருக்கீங்களா? ரைட். ஸோ இந்த இவரோட ஜாதகம், அவரோட தொடர்பு எண்கள் வேணும். வா, முகம் தெரியல. ஓகே, சரி சரி ஐயா, நம்ம சொல்லிடுறோம். இப்போ நீங்கள் அந்த குடும்பத்தில் வந்திருக்கீங்களா? வாங்க. சரி, இவங்களை பற்றி சொல்லிட்டு வாங்க. வாங்க வேணாம்மா? ரைட். இல்லை, பெற்றோர்கள் அனைவரும் இந்த ஐடி நம்பர் மட்டும் பார்த்துட்டா போதும். வெப்சைட்டில் நீங்கள் போயிட்டு பார்க்கலாம். உங்களுக்கு இப்பயே கூட நீங்கள் உங்கள் ஐடி நம்பர் வச்சு லாகின் பண்ணிங்கன்னா எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம். அதான். ஓகே, நான் வேணால் அடுத்த தடவைலேருந்து ஐடி நம்பரும் சேர்த்து சொல்கிறேன். உங்கள் ஃபோன்லேயே இப்போ நீங்கள் அந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணி நீங்கள் பார்க்கலாம். இந்த மணமகளோட ஐடி நம்பர் மேலே வாங்க சார். MM17798. யாருக்கா வேணும்னா இந்த ஐடி நம்பரை நோட் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃபோன்லேயே நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா வந்துடும். MM17798. ரைட். இந்த குடும்பத்துலேருந்து யாராவது வந்திருக்கீங்களா? வரீங்களா? மேடைக்கு வரீங்களா? வாங்க. நன்றி. அடுத்ததுக்கு போகலாம். இதுக்கு நடுவில் ஒரு சின்னதாக நம்பர்ஸ் பண்ணிடலாம். உங்கள் கையில் இருக்க சீட் எடுத்துக்கோங்க. நம்பர் 12, நம்பர் 12 இருக்கா பார்த்துக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க. நம்பர் 12, நம்பர் 27, நம்பர் 12, நம்பர் 27, நம்பர் 33, 58, 1. நான் மட்டும் மறுபடியும் எல்லா நம்பர்ஸும் படிக்கிறேன். உங்கள் சீட்டில் இருக்கான்னு மட்டும் பார்த்துக்கோங்க. 1, 5, 12, 27, 33, 45, 58, 66, 85, 87. இந்த எண்கள் உங்கள் சீட்டில் இருந்துச்சுன்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த அதிர்ஷ்டசாலியாருங்கிறத திரும்ப சொல்லணுமா? 1, 5, 12, 27, 33, 45, 58, 66, 85, 87. ரைட். அடுத்து நம்ம வரன்களை பார்ப்போம். அடுத்த வரன் வந்து மணமகள் ரேணுகா தேவி அவரோட பெயர். அவரோட ராசி வந்து விருட்சகம், கேட்டை நட்சத்திரம். இவங்களோட பேரண்ட் யாராவது வந்திருக்கீங்களா? சொந்தங்கள் யாராவது வந்திருக்கீங்களா?
ஓகே, அவங்களோட ஐடி நம்பர் ஒரு நிமிஷம். ஐடி நம்பர் வந்து MM17799. நோட் பண்ணிக்கோங்க. MM17799. சரிங்களா? அவர்களோட பேர் ரேணுகா தேவி, ராசி விருச்சிகம். டேட் ஆஃப் பர்த் அவரோட வயது 29. சரிங்களா? வயது 29. கீழே வாங்க சார். கேட்டை நட்சத்திரம், சுத்த ஜாதகம், பாண்டிச்சேரியில் இருக்காங்க, எம்எஸ்சி முடிச்சிருக்காங்க, சிபிஎஸ்சி ஸ்கூலில் இருக்காங்க, ஸ்டூடெண்ட்ஸோட கவுன்சிலர்ஸாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, மாதம் 25,000 ரூபாய் சம்பாதிச்சுட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த குடும்பத்தார் யாராவது இருக்கீங்களா? இல்லைனா இந்த ஐடி நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. ஐடி நம்பர் MM17799. நீங்கள் வெப்சைட்டில் பார்த்துக்கோங்க. ரைட், அடுத்து போகலாமா? அடுத்தது அடுத்த வரனோட ஐடி ப்ரொஃபைல் நம்பர் MM18106. பூவிழி. இந்த வரனோட பெயர் பூவிழி. அவங்களோட ஐடி நம்பர் MM18106. இந்த குடும்பத்திலேருந்து யாராவது வந்திருக்கீங்களா? வாங்க. குடும்பத்தார் யாராவது வந்திருக்கீங்களா? நோட் பண்ணிக்கோங்க. MM18106. அவங்க வந்து கன்னி ராசி, உத்திரம் நட்சத்திரம், இபிஎஃப்ஓ படிச்சிருக்காங்க. இபிஎஃப்ஓன்ற கம்பெனியில் பிஇ முடிச்சிருக்காங்க. பிஇ வந்து பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்காங்க. இபிஎஃப்ஓ அப்படின்ற கம்பெனியில் ஏஎஸ்ஓ ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. மாதம் 40,000 ரூபாய் சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. இந்த வரனை பற்றிய முழு விவரங்கள் நம்மளோட இதில் இருக்குது, வெப்சைட்டில் இருக்குது. ஐடி நம்பர் திரும்ப ஒரு வாட்டி ஐடி நம்பர் MM18106. நோட் பண்ணிக்கோங்க. உங்கள் மொபைல்லே வெப்சைட் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஐடி சர்ச் இருக்கும். இதில் நீங்கள் உங்களோட இந்த வரனை பற்றி நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். ரைட், கான்டாக்ட் நம்பர்லாம் அதில் இருக்கும்ல? இல்லை, வெப்சைட்டில் உங்களுக்கு அதோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே அதில் இருக்கும். நீங்கள் நேரடியாக தொடர்பு கொள்ளலாம். இந்த நாள் இனிமையாக அமையட்டும். அடுத்த வரன் அஸ்வின். அவரோட வயது 28. அவரோட ப்ரொஃபைல் ஐடி எண் வந்து பார்த்திங்கன்னா MM16186. திரும்ப சொல்கிறேன், மணமகன் பெயர் அஸ்வின், அவரோட வயது 28. ப்ரொஃபைல் ஐடி வந்து பார்த்திங்கன்னா MM16186. அவர் மேசராசிக்காரர், அஸ்வினி நட்சத்திரம், சுத்த ஜாதகம், பிஇ மெக்கானிக்கல் முடிச்சிருக்காரு, கைட் ஹவுஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெடில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. குவாலிட்டி அனாலிசிஸாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. மாதம் ரூபாய் 52,000 சம்பாதிச்சிட்டு இருக்கிறாரு. அவரை பற்றிய சில தகவல்கள். எல்லோருக்கும் வணக்கம். எனக்கு வந்து 2 பசங்க. இவர் வந்து ஃபஸ்ட்டு பையன். அதில் போட்டிருக்க மாதிரி பிஇ மெக்கானிக்கல் அண்ட் எம்பிஏ முடிச்சுட்டு இப்போ இந்த ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாரு. இது வந்து இந்த சேல்ரி வந்து ஓல்டு சேல்ரி. இப்போ வந்து 60,000 ஏர்ன் பண்ணுறாரு. எங்களுக்கு சொந்த வீடு வந்து கடலூர், சென்னை இதெல்லாம் இருக்குது. ஆனால் எங்கள் பூர்வீகம் வந்து சென்னை அமிஞ்சிக்கரை. இன்னொரு பையன் இருக்கார். அவர் வந்து அயர்லாண்டில் மேல்படி படிச்சிருக்காரு, எம்பிஏ படிச்சிட்ருக்காரு. 2 பசங்க தான் எனக்கு. நாங்கள் எதிர்பார்க்குறது வந்து நல்ல எங்களுக்கு குடும்ப பாங்கான நல்ல ஒரு படித்த பெண்ணாக எதிர்பார்க்குறோம். யாராவது தொடர்பு பண்ணுங்க. நன்றி, தேங்க்யூ சார். நோட் பண்ணுங்க சார். ஐடி நம்பர் சார் MM16186. இங்கே அங்கெல்லாம் வீடு இருக்குன்னு சொன்னார். யாருக்கா கால் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ரைட், நல்லது. அடுத்த வரன்